அப்புறம் நம்ம பைத்தானில் வேரியபிள்னு சொல்கிறோம்ல சார், வேரியபிள் ஓகே சார், அது என்ன சார் குளோபல் வேரியபிள்? முதல்ல வேரியபிள்னால் என்ன? அதாவதுங்க இது ஒரு டப்பா, என் டேட்டா இருக்குங்க. இந்த டேட்டாவை நான் இப்போ ஏஜ் இருக்குப்பா, நான் ஒரு 30ன்ற ஏஜுங்க, அது கூட 50 ஆட் பண்ணுறதா ஏஜ்ன்ற ஒரு விஷயத்தை இந்த டப்பாக்குள்ளே போட்டு தான் பண்ண முடியும். சார் இப்போ நீங்கள் குளோபல் வேரியபிள் பற்றி சொன்னீங்க, அதை நம்ம ரிப்பீட்டடாக பயன்படுத்தணும்னா அதுக்கு லூப்பிங் கான்செப்ட்லாம் பண்ணுவோம்ல சார்? ஆமாம், அந்த ஃபார் லூப் அந்த மாதிரி இருக்குங்க. ஓகே சார், அது வைல் லூப்பில் எப்படி சார் பண்ணலாம்? வைல் லூப்புங்க, வைல் லூப் ஃபார் லூப் எல்லாம் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுங்க. ஓகே ஓகே, வைல் லூப்னா என்ன? கண்டிஷன் வைல், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா திரும்ப இந்த வேலையை செய்ய அந்த கண்டிஷன்ஸ் டிஸாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். இந்த பைத்தான் பற்றி இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். இந்த பைத்தான் படிக்கணும்னா நம்ம கிட்ட வரலாமா சார்? கண்டிப்பாக வரலாங்க. பைத்தானுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குங்க. இப்போ ஃபியூச்சரே பைத்தான் தாங்க, ஏன்னா டேட்டா சயின்ஸ். ஸோ பைத்தானை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாங்க, ஆட்டோமேஷன் பண்ணலாம், சைபர் செக்யூரிட்டியில் யூஸ் பண்ணலாங்க, நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணலாங்க, அண்ட் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ்னு எல்லா ஃபீல்டையும் யூஸ் பண்ணுறது தான் பைத்தானுங்க. சிவிலுங்க, ஐடியில் எப்படி நுழைய முடியும்? 2018 எப்படி என்ன நுழைய முடியும்? 7 வருஷம் கழிச்சு என் தம்பி பண்ணியிருக்கான். நான் ஐடியில் ஒர்க் பண்ணவங்க எப்படிங்க நுழைய முடியும்? என் தம்பி பண்ணியிருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் டெக்கிஸ், வெல்கம் டு பாட்காஸ்ட். நம்ம ஆல்ரெடி பைத்தானை பற்றி நிறைய பாட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் அதுலேருந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி வாங்க அந்த டவுட்ஸ்லாம் சார்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. பைத்தான் ரொம்ப 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 எனக்கு மனசுக்கு பரிச்சயமான ஒரு லாங்குவேஜுங்க. நான் ஒரு பைத்தானுடைய அட்வான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஓகேவா, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் நிறைய பேருக்கு பயன்படும் நம்பிக்கையோடு நம்ம இதை ஆரம்பிக்கலாங்க. நிறைய கேள்விகளுங்க, இன்டர்வியூவில் கேட்ட நிறைய கேள்விகள் தான் நீங்கள் எனக்கு மேப் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. கேட்கலாம், நானும் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். உங்களுடைய கேள்விகளுக்கு முன்னாடி நான் சந்தோஷமாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும். 2 விஷயங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம கம்பெனியில் படித்து பைத்தான் பேஸ்டாக படித்த 1 2 3 4 5 6 7 8 9 10 எல்லாமே நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆனால் நேர்மையாக வேலைக்கு போனவங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் எனி டிகிரி எனி இயர் பாஸ் அவுட்டாக இருக்கேன் சார் அண்ணா, நான் நான் ஐடியில் இருக்கேன், கெரியர் கேப் இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும், எதுவாக இருந்தாலும் கைடன்ஸ் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வரலாங்க. இந்த கோர்ஸ் பைத்தானுக்கு நல்ல வேல்யூ இருக்குங்க. 2வது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மறக்க முடியாத நினைவுங்க. நம்ம தம்பி கோகுலை பற்றி தான் பேச போகிறேன். கோகுல் சிவில் 2018 பாஸ் அவுட், பிரிஸ்டியன் யூனிவர்சிட்டி, மதுரையை சேர்ந்தவருங்க. நேர்மையாக வேலைக்கு போயிருக்காரு. அவரோட ஸ்பீச் கேட்டு அப்புறம் நான் பேசுகிறேங்க. 2018 சிவில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காருங்க. ஸோ தம்பிகிட்ட நாமளே பேசலாங்க. 2018 சிவில் பாஸ்ட் அவுட், காலேஜ் பிரிஸ்டியன் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர். ஸோ எப்படி இது ஐடி ஃபீல்டு எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா? ஹவ் டு யூ ஃபீல்? சார் ஐடி ஃபீல்டு ஈஸி தான் சார். ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் ஈஸி தான். வீட்டில் என்ன ஹாப்பியா? எல்லாம் ஐடி போயாச்சு, நல்ல பேக்கேஜ் அப்படின்னா வீட்டில் ரொம்ப சந்தோஷம் தான். இன்னும் நீங்கள் நிறைய சாதிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் முடியுங்க. ஏங்க சிவிலுங்க, ஐடியில் எப்படி நுழைய முடியும்? 2018 எப்படிங்க நேர்மையாக நுழைய முடியும்? 7 வருஷம் கழிச்சு என் தம்பி பண்ணியிருக்கான். நான் ஐடியில் ஒர்க் பண்ணவங்க எப்படிங்க நுழைய முடியும்? என் தம்பி பண்ணியிருக்கான். ஃபீல்டு ஒர்க்கில் சிவில் இன்ஜினியர் இப்போ ஐடி இன்ஜினியர் ஆயாச்சுங்க. நேர்மையாக அதோட பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் என்ன தெரியுமா? டபுள் ஆஃபர் வாங்கியிருக்கான். இவன் டபுள் ஆஃபர் வாங்கியிருக்கான் தம்பி. சரிங்களா, ஓகேவா? எல்லாராலையும் முடியும். நம்பிக்கையோட போராடுங்க. இப்போ உன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாம். ஓகே சார், என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, ஆர்கியூமெண்ட்ஸ்னு பைத்தானில் சொல்கிறோம்ல சார், அதோட டைப்ஸ்லாம் என்ன சார்? சார் முதல்ல ஆர்கியூமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு கோடு இருக்குங்க. ஒரு கோடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பீட்டடாக எழுதுகிற கோடு எல்லாத்தையும் ஒரு ஃபங்க்ஷனாக எழுதி போட்டுருவாங்க. ஓகே சார். 2 நம்பர் ஆட் பண்ணணும் தம்பி. 4-5 இடத்துல 2 நம்பர் ஆட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா அதை தனியாக அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்து தனியாக ஒரு கோடாக போட்டுருவாங்க. ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனில் போட்டுருவாங்க. ஓகே சார். அந்த போட்டுட்டு அதுக்கு பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணுவீங்களா? அதாவது 2 நம்பரை இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தா ஆட் பண்ணி கொடுக்கும். ஓகே சார். ஓகேவா? ஸோ அப்படின்னா நிறைய கேள்விகள் இந்த ஃபங்க்ஷனை சுத்தம் இன்றைக்கி நம்ம பேச போகிறோங்க. ஓகே சரிங்களா, ஓகேவா? ஸோ இதுதான் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இதான் ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த ஆர்கியூமெண்ட் பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று பொசிஷன் ஆர்கியூமெண்ட்டுங்க. ஓகே சார். பொசிஷன் ஆர்கியூமெண்ட்னா எந்த ஆர்டரில் இந்த ஆர்கியூமெண்ட்டை அனுப்ப போகிற. ஓகே சார். ஃபஸ்ட்டு நம்பரையும் செகண்ட் நம்பரையும் சேர்த்து அனுப்புறியா, இல்லை செகண்ட் நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரையும் ஆர்டர் அந்த பொசிஷன். 2வது பார்த்தீங்கன்னா நேமை மென்ஷன் பண்ணி நீ பேராமீட்டரை பாஸ் பண்ண போறியா? ஓகே. A = 5, B = 10 அப்படின்ட்டு நேமோடு சேர்த்து பேராமீட்டரை பாஸ் பண்ண போறியா? ஓகே சார். ஓகேவா? அதுக்கு பேர் நான் கீவேர்டு ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. 3வது டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இருக்கு. அதாவது ஏவும் பியும் கொடுத்துருக்கேன், ஏ மட்டும் தான் கொடுத்துருக்கேன், பி டிஃபால்ட்டாக ஒன்று எடுத்துக்கப்பா அப்படின்றதுங்க. 4வது பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுங்க.
நிறைய வெவ்வேறு வகையான ஆர்குமெண்ட், நிறைய ஆர்குமெண்ட்ஸை சேர்த்து அனுப்புறதுங்க. அது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் 4 வகையாக பிரியுங்க. ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன், நான் திரும்ப சொல்கிறேங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனுக்கு வேலை செய்கிறதுக்கு தேவையான வேல்யூவெல்லாம் அனுப்புறது தான் ஆர்குமெண்ட்டுங்க. ஓகே சார். பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். சரிங்களா, ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கோடு சொல்கிறேன் பாருங்கள். க்ரீட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே சார். இதுக்கு நேம்னு கொடுத்துருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டும் கொடுத்துட்டு மெசேஜ் கூட காஷியன் ஃபோட்டக். அப்போ வந்து இந்த க்ரீட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நேமும் மெசேஜ் ரெண்டுமே வந்து பேராமீட்டர்ஸுங்க. ஓகே சார். மெசேஜ் தரலனா அவன் டிஃபால்ட்டாக ஒன்று எடுத்துப்பான். ஓகேவா? ஸோ அதை வந்து பிரிண்ட் ஆஃப் மெசேஜ் கம்மா நேம் அப்படின்னு நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? நேமையும் மெசேஜும் பிரிண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். க்ரீட் ஆஃப் அருண்னு தரேன். அப்போது நேம் வந்து அருண், மெசேஜ் வந்து காஷி இன்ஃபோடெக்னா அப்போ என்ன வரும்? காஷி இன்ஃபோடெக் அருண் அப்படின்ட்டு வந்திருக்கு, பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்க, அவுட்புட். சூப்பராக. இதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்டுங்க. கீவேர்டு ஆர்குமெண்ட்னா வந்து நேம் வந்து மீனா, மெசேஜ் வந்து காஷி இன்ஃபோடெக் வெல்கம்ஸுங்க. அப்படி கொடுக்கும்போது நேமில் போய் மீனாவை போடு அண்ட் மெசேஜில் போய் இதை போடுன்னு சொல்லிட்டு அவுட்புட் காஷி இன்ஃபோடெக் வெல்கம்ஸ் மீனா அப்படின்ற மாதிரி அழகாக வந்துச்சுங்க. இதுதான் கீவேர்டு ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அந்த நேம்னும் மெசேஜ்னும் வந்து கீவேர்டே நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேங்க. ஓகே சார். இதுதான் வந்து உங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சார், எனக்கு ஆர்குமெண்ட்ஸோட டைப்ஸ்லாம் அழகாக சொல்லிட்டீங்க சார். என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, பைத்தானில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லல சார், அப்படின்னா என்ன சார்? ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஃபார்ம் வேலிடேஷனுக்கு ரொம்ப பயன்படுத்துவாங்க தம்பி. ஓகே சார். அதாவது என்டர் யுவர் மெயில் ஐடி, டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஏபிசின்னு அடிக்கிறேன். அந்த ஏபிசி வந்து லைக் ஒரு இமெயில் ஐடி கிடையாது. ஓகே. அப்போ அது என்ன வரணும்? இமெயில் ஐடினா ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும், ஒரு அட்டு சிம்பிள் இருக்கணும், ஜிமெயிலோ ஏதோ ஒரு டொமைன் நேம் இருக்கணும், .com ஏதோ ஒன்று இருக்கணும். ஓகே சார். அந்த அட்டு டாட்டெல்லாம் இருக்கான்ட்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு டெக்ஸ்ட்டு, அப்புறம் ஒரு அட்டு, அப்புறமா வந்து லைக் ஜிமெயில் ஏதோ டொமைனு, அப்புறம் டாட்டு, அப்புறமா வந்து லைக் அதோட மெயின் டொமைனு. ஓகே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபார்மெட் இருக்கா? ஸோ அந்த ஃபார்மெட் இருந்துச்சுன்னா இது கரெக்டு. அந்த ஃபார்மெட்டை டேட்டாவை செக் பண்ண, அந்த ஃபார்மெட்டை செக் பண்ணோம். ஓகே. ஃபோன் நம்பர் எத்தனை இருக்கணும் ஒருத்தருக்கு? 10 சார். 10 நம்பருங்க. 9 நம்பர் கொடுத்தா தப்பு சார். 10 நம்பர் கொடுத்துருந்தா ஒத்துக்கோ. 9 நம்பர் கொடுத்தா ஒத்துக்க வேணாம். சரி, அதில் ஏபிசிடி இருந்தா அதுவும் ஒத்துக்க முடியாது. இந்த ஃபார்மெட் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்ன்ற ரெஜ் எக்ஸுங்க. ஓகே. இதுக்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு க்ளீனாக புரியும். இங்கே பாருங்களேன், முதல்ல வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு பைத்தானில் இம்போர்ட் ஆர்இ அப்படின்ற ஒரு பேக்கேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே. பேட்டர்ன் நான் என்ன கொடுத்துருக்குன்னா வந்து இங்கே பார்க்கலாம், நீங்கள் டெசிமல் வேல்யூ 10 இருக்கணும். 10 இருந்துச்சுன்னா கரெக்டுப்பா, அப்படி இல்லைனா ஒத்துக்காது. சரியா? இதுதான் பேட்டர்னுங்க. நம்பர் என்னது? 10 நம்பரை நான் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ வந்து ஆரின்றது நம்மளுடைய லைப்ரரிங்க, ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட ஆரிங்க. .match இது வந்து டிஃபால்ட்டாக இந்த கோடிங் கொடுத்துருவாங்க. இஃப் கண்டிஷனில் வந்து இந்த பேட்டர்னும் நம்பரும் மேட்ச் ஆச்சுன்னா வேலிட் ஃபோன் நம்பர், அப்படி இல்லைனா வந்து இன்வேலிட் ஃபோன் நம்பருங்க. ஓகேவா? இன்வேலிட் ஃபோன் நம்பர் எல்ஸ் ரூப்பில் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து வேலிடாக தான் இருக்குங்க. ஸோ பிரிண்ட் வந்து வேலிட் மொபைல் நம்பர்னு வருங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து பேட்டர்னை மேட்ச் பண்ணுறது தான் வந்து நம்மளுடைய லைக் பேட்டர்ன் மேட்சிங் ரிஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து நான் ரிஜெக்ட்ஸை பற்றி சொல்லிட்டீங்க சார். எனக்கு வந்து இப்போ பேக்கேஜஸ்னால் என்னன்னு தெரியும் சார் பைத்தானில்? சார் ரொம்ப சிம்பிளுங்க. ரிப்பீட்டடாக எழுதுகிற கோடை ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டால் அது பேர் ஃபங்க்ஷன் நான் சொன்னேன். ஓகே சார். இதை வேற ஒரு ஃபைலில், அந்த ஃபங்க்ஷனே ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஃபைலை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலை தான் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகேவா? இப்போ ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சரிங்களா? இங்கே பாருங்களேன், ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. A, B 2 பேராமீட்டரை பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே சார். இந்த ஆட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகுது. இது வந்து calc.py அப்படின்ற ஒரு பைத்தான் ஃபைலில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ வேற ஒரு பைத்தான் ஃபைலில் வந்து இம்போர்ட் calcனா அந்த பைத்தான் ஃபைலை இங்கே இம்போர்ட் பண்ணிட்டேன். இதுதாங்க அந்த பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை வந்து இன்னொரு ப்ராஜெக்ட்லையுமே நான் பேக்கேஜாக எடுத்து ஒரு பேக்கேஜ் தயாரிச்சுன்னா எந்த ப்ராஜெக்ட்டில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். அப்புறம் நம்ம பைத்தானில் வேரியபிள்னு சொல்கிறோம்ல சார், வேரியபிள். ஓகே சார், அது என்ன சார் குளோபல் வேரியபிள்? முதல்ல வேரியபிள்னால் என்ன? அதாவதுங்க, இது ஒரு டப்பா. என் டேட்டா இருக்குங்க. இந்த டேட்டாவை வந்து நான் வந்து இப்போ ஏஜ் இருக்குப்பா, நான் ஒரு 30 ஏஜுங்க, அது கூட 50 ஆட் பண்ணுறதா ஏஜ்ன்ற ஒரு விஷயத்தை இந்த டப்பாக்குள்ளே போட்டு தான் பண்ண முடியும். ஓகே சார். என்ன தான் வந்து அரிசி தண்ணி எல்லாமே இருந்தாலும் ஒரு பாத்திரத்தில் போட்டால் தான் நீ சமையல் பண்ணி இருக்க முடியும், சாப்பாடாக கிடைக்குங்க. அந்த மாதிரி வந்து வேரியபிள்ன்றது ஒரு டப்பாங்க. இது எடுத்துகிட்டு போய் நான் இங்கே போட்டேன்.
ஓகேவா? வேரியபிள். இந்த வேரியபிளே பார்த்தீங்கன்னா 2 வகைகளாக பிரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் வேரியபிள், இன்னொன்று குளோபல் வேரியபிள். ஓகே சார். லோக்கல் வேரியபிள்னா லோக்கலாக அந்த இடத்துல மட்டும் வேலை செய்யும். குளோபல் வேரியபிள்னா அது அந்த ஃபுல் ப்ரோக்ராம்லேயும் வேலை செய்கிறது தான் குளோபல் வேரியபிள். ஓகே சார். சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே சுத்தம். அதை மேலே நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து அது குளோபலாக இந்த எல்லாருக்கும் சுத்தம், எல்லாருக்கும் அதை பயன்படுங்க. இதுதான் குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரோக்ராமை சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே. இங்கே பாருங்களேன், கம்பெனி வந்து காஷிவ் இன்ஃபோடெக்னு ஒரு ஸ்ட்ரிங்குங்க. இது வந்து ஒரு குளோபல் வேரியபிளுங்க. ஒரு ஃபங்க்ஷன் நான் போட்டிருக்கேன், டிஃபைன் ஸ்டூடெண்ட் லேர்னிங் இன் கம்பெனின்னு கொடுத்துருக்கேன். இந்த காஷிவ் இன்ஃபோடெக் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளோரையும் வேலை செய்யும், வெளியில் இன்டர்ன்ஷிப் அட்டுன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வேலை செய்யும். ஓகேவா? ஸோ மொத்த ப்ரோக்ராமில் எல்லா இடத்துலையும் அந்த வேரியபிள் பயன்பட்டுச்சுன்னா அதைத்தான் வந்து உங்களுடைய குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் குளோபல் வேரியபிள் பற்றி சொன்னீங்க, அதை நம்ம வந்து ரிப்பீட்டடாக பயன்படுத்தணும்னா அதுக்கு லூப்பிங் கான்செப்ட்லாம் பண்ணுவோம்ல சார்? ஆமாம், அந்த ஃபார் லூப் அந்த மாதிரி இருக்குங்க. ஓகே சார். அது வைல் லூப்பில் எப்படி சார் பண்ணலாம்? வைல் லூப்புங்க, வைல் லூப்பு, ஃபார் லூப் எல்லாம் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுங்க. ஓகே. ஓகே. வைல் லூப்னா என்ன? கண்டிஷன். வைல் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா திரும்ப இந்த வேலையை செய்ய அந்த கண்டிஷன்ஸ் டிஸாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அப்படின்றது தான் வைல் லூப்புன்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க, எனக்கு ஒரு 10 நம்பரை பிரிண்ட் பண்ணு அப்படின்றோம். நான் வந்து லைக் ஒரு ஸ்டிக்கர் அடிக்கிறேன், 1000 நம்பர் வர மாதிரி ஸ்டிக்கர் அடிக்கணும். என்ன பண்ணுவீங்க? 1 2 3 4 5 மேனுவலாக போய் 1ன்னு அடிப்பியா? உனக்கு ஒரு லூப்பிங் போட்டு அந்த டேட்டாவை திரும்ப நீங்கள் அந்த ரிப்பீட்டட் டேட்டாவை கொண்டு வரணும். இப்போ 100 முறை காஷியன் ஃபோட்டோன்னு அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கேன். அப்போ இந்த லூப்பிங் போட்டு பண்ணிப்பாங்க. ஓகேவா சார்? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நான் ஒரு ப்ரோக்ராமில் உனக்கு சொல்கிறேன். ஓகே சார். இங்கே பாருங்களேன், கவுண்ட்டு வந்து 1ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா? கவுண்ட்டு லெஸ் தேன் 3 இருக்கிற வரைக்கும் காஷியன் ஃபோட்டோக்குரிய டாஸ்க்கை வந்து பண்ணிக்கிட்டே இரு. கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஒரு முறை காஷியன் ஃபோட்டோ டாஸ்க் 1ன்னு வரும், அப்புறமா இன்க்ரிமெண்ட் ஆகி 2வது முறை டாஸ்க் 2ன்னு வரும், 3வது முறை டாஸ்க் 3ன்னு வரும், அதோடு முடிஞ்சு வெளியில் வந்துடும். இதுதான் வைல் லூப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன் பற்றி பேசணும், அது வந்து நம்ம ரிட்டர்ன் கால் பண்ணலான்ற மாதிரி சொன்னீங்க சார். அப்போ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ற கீவேர்டு என்ன சார் பண்ணுது? ஓகே, இங்கே பாருங்கள், நான் திரும்பவும் அந்த கிளியராக சொல்கிறேங்க. ஒரு 2 நம்பர் நான் தரேன், 2 3 நம்பர் தரேன். ஒரு ஆடுன்ற ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணுது, அந்த 2 3 சேர்ந்து 5ன்னு கொடுத்துருச்சுங்க. இந்த 5 இங்கே வரணும்ல? ஆமாம் சார். நான் ஏப்பா 2 3 அனுப்புகிறேன்ப்பா, எனக்கு ஒன்று கொடுப்பா, நான் காசு கொடுத்தேன்ப்பா, எனக்கு எதாவது கொடுப்பா, பொருள் வரணும். அப்போது அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ரிட்டர்ன் கீவேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். அதான் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். ஓகேங்களா? அப்போ நான் அடுத்து டிஃபைன் ஃபங்க்ஷன் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனில் வெவ்வேறு வகையில் இருக்குங்க. டேட்டாவை மட்டும் அனுப்புனேன், அங்கேயே ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிடும். ஓகே சார். டேட்டாவை அனுப்புனேன், அவன் இங்கே ரிட்டர்ன் பண்ணால் தான் இங்கே ஒரு வேலை முடியும். ஓகே, இதுதான் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு கீவேர்டுங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராமாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. இங்கே பாருங்களேன், ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், A, B. இது என்ன பண்ணுது? இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? A+Bன்னு ரிட்டர்ன் பண்ணுதுங்க. இங்கே பாருங்கள், காஷிவ் இன்ஃபோடெக் ரிசல்ட்னு கொடுத்து ஆட் ஆஃப் 5, 10ன்னும் போது இந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணி 5, 10 15ன்ட்டு உனக்கு அவுட்புட் வரும். அந்த ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் அந்த ரிட்டர்ன். அந்த ரிட்டர்ன் கொடுக்கலாம் என்ன ஆகும்? அந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதுங்க. அப்போ வந்து உனக்கு அந்த வேலை முடியாதுங்க. சார், ரிட்டர்ன் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போது பைத்தானில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப முக்கியம் சார். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து டேட்டாஸ்லாம் பேர் பண்ணுறாங்களா சார்? ஆமாம். அப்படி பேர் பண்ணும்போது கீ வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஓகே சார். அப்படி பேர் பண்ணும்போது அது டிக்ஷனரிஸ்னு சொல்கிறாங்க சார். அப்போ டிக்ஷனரிஸ்னா என்ன சார்? டிக்ஷனரி அதாவது முதல்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்கிறேங்க. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டா இருக்குது. ஓகே சார். 10 ஸ்டூடெண்ட் டேட்டா இருந்தால் அது எப்படி நீ ஸ்டோர் பண்ண போகிற எஃபிஷியண்ட்டாக? ஏன்னா அந்த 10 ஸ்டூடெண்ட் டேட்டாவே நான் ரிட்ரீவ் பண்ணணும் ஈஸியாக. அதை ஆர்டர் பண்ணணும், சார்ட் பண்ணணும், ஃபார்மட் பண்ணணும், என்ன வேணால் பண்ணலாம். அதில் இருக்கிறது செலக்டிவாக எடுக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு டேட்டாவை வந்து ஸ்ட்ரக்சராக எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அதை லிஸ்ட்டு, டியூப்புலு, செட்டு, டிக்ஷனரின்ட்டு வெவ்வேறு விதமாக வந்து டேட்டாக்கெலாம் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே சார். ஸோ உனக்கு தேவையான மாதிரி அந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது தான் இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்பெஷலான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் வந்து டிக்ஷனரி. ஓகே சார். அதாவது டிக்ஷனரினா என்னென்னா வந்து கீ வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க. ஓகே சார். இவனோட ஏஜ், இவனோட ரோல் நம்பர், இவனுடைய அட்ரஸ், இவனுடைய ஃபோன் நம்பர், அந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா அதுக்கான ஒரு கீ, அதுக்கான ஒரு வேல்யூன்ற மாதிரி ஸ்டோர் பண்ணுவாங்க சில நேரங்களில். அதுதான் டிக்ஷனரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே.
இங்கே பாருங்களேன், ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு டேட்டா இருக்குங்க, ஒரு டிக்ஷனரிங்க. அதுக்குள்ளே 101 யார்? அருண். 102 யார்? மீனா. காஷி இன்ஃபோடெக் ஸ்டூடெண்ட்டுங்க. ஸ்டூடெண்ட்டு 101ன்னு கொடுத்த உடனே 101 யார்? அருண் வந்துடும். ஏப்பா இங்கே யாருப்பா 230 எக்ஸாம் ஐடி எழுந்துருப்பா அப்படின்றாங்க இல்லையா? அப்போ ஒருத்தன் எழுந்து நிற்கிறான். இது அப்படியே கம்ப்யூட்டரில் வந்து இந்த டேட்டாக்கு அவன் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கீ வேல்யூ பேர்ன்ற டிக்ஷனரி டேட்டா ஸ்ட்ரக்சரை பயன்படுத்துவாங்க. ஓகே சார். ஆமாம். ஓகே சார், டிக்ஷனரி பற்றி அழகாக சொல்லிட்டீங்க சார். நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்களே டிஃபைன் ஃபங்க்ஷனை பற்றி கேட்பீங்கன்னு. அதுதான் சார், இப்போ டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம்ல சார், அப்படின்னா என்ன சார்? மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண எதுவும் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் பைத்தானில் டிஃபைன். ஓகே சார். சரிங்களா? ஓகேவா? ஒரு ஆடுன்னு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதை டிஃபைன் பண்ணுவாங்க. இதை முன்னாடி நம்ம பேசி முடிச்சது தாங்க. திரும்ப ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கோன்னா கோடை நான் காமிச்சிட்றேன். இங்கே பாருங்களேன், க்ரீட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு நேம்னு ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேங்க. இந்த இது டெஃப்னு கொடுத்தா தான் கம்ப்யூட்டருக்கு வந்து பைத்தானுக்கு இது ஃபங்க்ஷன் போல் இருக்குப்பான்னு புரியும். இதை நம்ம வந்து பிரிண்ட்டு காஷி இன்ஃபோடெக் வெல்கம்ஸு நம்ம என்ன பேராமீட்டர் நேம் அமிச்சு அது வந்துடும். ஓகே. கிரீட் ஆஃப் கார்த்திக்னோடனே காஷி இன்ஃபோடெக் வெல்கம்ஸ் கார்த்திக்கு. கிரீட் ஆஃப் பிரியானும் போது காஷி இன்ஃபோடெக் வெல்கம்ஸு பிரியா. ஸோ நேம்ன்ற பேராமீட்டரில் அந்த கார்த்திக்கும் பிரியாவும் பாஸ் ஆகி உனக்கு பிரிண்ட் ஆகுங்க. ஓகே. ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறதுக்கு பேர் தான் டெஃப் அப்படின்ற டிஃபைன் கீவேர்டுங்க. என்னோட கடைசி கேள்வி சார், இந்த பைத்தானை பற்றி இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். இந்த பைத்தான் படிக்கணும்னா நம்ம கிட்ட வரலாமா சார்? கண்டிப்பாக வரலாங்க. பைத்தானுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குங்க. இப்போ ஃபியூச்சரே பைத்தான் தாங்க. ஏன்னா டேட்டா சயின்ஸ். ஸோ பைத்தானை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாங்க, ஆட்டோமேஷன் பண்ணலாம், சைபர் செக்யூரிட்டியில் யூஸ் பண்ணலாங்க, நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணலாங்க, அண்ட் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ்னு எல்லா ஃபீல்ட்லையும் யூஸ் பண்ணுறது தான் பைத்தானுங்க. ஓகே சார். அந்த பைத்தான் நாம் நடத்திட்டு இருக்கோம். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படி டெக்னாலஜி நடத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு கோர்ஸாக மட்டும் கண்டக்ட் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு வந்து அவங்கள படிக்க வைக்கிறதுங்க. கிளாஸஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸுங்க நானே டேரெக்டாக நடத்திட்டு இருக்கேங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து லைக் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லைக் நம்ம இன்னும் கொஞ்சம் லைக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண வச்சுறோம். லைவாக வந்து அவங்கள இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் பண்ணி லைவ் ப்ராஜெக்ட் பண்ண வச்சு, ஸோ படிக்க வச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ண வச்சுட்டு இன்டர்வியூக்கு நாங்களே ட்ரெயின் பண்ணி ரெஸ்யூம் தயாரித்து கொடுத்து ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் அனுப்பி அவங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகே. நான் சஜஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. நம்பிக்கையோடு வாங்க. உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம். என்னுடைய ஃபோன் நம்பருங்க, காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குங்க, என்னுடைய மெயில் ஐடிங்க, என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. வாங்க, உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிங்க. ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். நன்றி. வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.